க்ரஷ்ஷா இது? இது வந்து சீட்ரஸ். சீக்ரஸ். சீட்ரஸ். இதுலயே கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? இதுலயே கலர். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய ரோல் மாடல் யாரு? என்னுடைய ரோல் மாடல் பெண்கள்னாலே அதிகமாக செலவு பண்ணுறவங்க, அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க அப்படின்னு தான் ஒரு தாட் போயிட்டுருக்கு. ஆனால் அதுவல்ல நிதர்சனம்னு இப்போல்லாம் பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லையுமே சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்காங்க. குறிப்பாக வியாபாரம், தொழில் அப்படின்னு கணவருக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுலேயும் எங்கள் ஊர் ஏர்வாடி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கைத்தொழில் செய்கிறதுல இருந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே அசத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த காலத்தில் குடும்பத்தை ஓட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு விலைவாசியும் கூட விண்ண தொடுற அளவுக்கு உயர்ந்துருச்சு. பெண்களுக்கான பெண்ணால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நஃபா அப்படின்னால ஏர்வாடியில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு கடை தான். அந்த கடையோட நிறுவனர் திருமதி செய்திலி அவங்களோட ஒரு நேர்காணலோடு அவங்களுடைய ஷோரூம் கலெக்ஷன்ஸையும் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு. பொதுவாவே பெண்கள் அப்படின்னாலே வந்து வீடு, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு? ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இருந்துச்சு. பிசினஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. விளையாடும் போதே பிசினஸ் சம்பந்தப்பட்ட விளையாட்டு தான் விளையாடுவோம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, எல்லாருக்கும் கேட்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு மேல இருக்கும். எனக்கு வந்து பிசினஸ்ல தான் நான் சொல்லுவேன். சரி சரி. இது வந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே பிசினஸ் பண்ற மாதிரியே வந்துருச்சு. எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஓகே. நீங்க கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம். 8 வருஷம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 2018 ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் 8 வருஷம் போயிட்டு இருக்கு. அங்க அன்னை ஸ்கூல் பக்கம் 3ஆம் தெருல ஒரு கடை போயிட்டு இருக்கு. ரன்னிங்ல தான் இருக்கு. இது ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். நஃபா அப்படின்னாலே இப்போ ஏர்வாடி ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே தெரியற அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கடை ஆயிருச்சு. இதுல நீங்க கடந்து வந்த பாதை அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு வந்து இந்த பிசினஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஹஸ்பண்டோட சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் அப்படி இருந்தது. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏர்வாடி மக்கள் ஃபுல்லும் நல்ல சப்போர்ட். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. லாக்டவுன்ல எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டோம். லாக்டவுன்ல எல்லாம் கொஞ்சம் அந்த கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். மக்களுக்கும் வந்து நம்ம கடையை தேடி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அங்க தூரமா இருந்ததுல, பஸ்ல இருந்து இறங்கி வர்றது. இந்த லெப்ப விளவு தெரு அங்க இருந்து வருவாங்க, ஹமீது காலனி, போஸ்ட் ஆபீஸ் தெரு, வெளியூர்ல இருந்து எல்லாம் நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பஸ்ல இறங்கி அங்க வர்றது கஷ்டமா இருந்தது. அப்போ நம்மளுக்கு இந்த கடை வந்தது. அப்போ இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 3 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. வெளியூர்னா பணக்குடி, நாகர்கோவில இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. பணக்குடி, துளுக்கர்பட்டி, செம்பிக்குளம், கள்ளிக்குளம், களக்காடு, வள்ளியூர் இப்படி இருந்து மக்கள் வருவாங்க. இந்த புதுக்குடியில இருந்து எல்லாம் அங்க வர்றது கொஞ்சம் தூரமாவே இருந்தது. இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்க மெயின் ரோட்ல வந்தது, மெயின் ரோட் பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே நல்லா இருக்கு. பஸ்ல இறங்கி வந்தா கூட நம்ம அட்ரஸ் சொல்லவும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. 3ஆம் தெருல இருந்து இங்க 3ஆம் தெருல இருந்து வரது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. மக்களுக்கு வந்து இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப இதா இருக்கு, ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? லேடிஸ்க்கு எல்லாமே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பர்தா, ஷாலு, சுடிதாரு, டாப்ஸ், இன்னர் வேர்ஸ் இருக்கு. ஃபேன்சி ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஷால் குதிரை, ப்ரூச், பென்னு, சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான ஃபர்தா வச்சிருக்கோம். ஸ்கார்ஃப், நைட்டி நிறைய போகுது. நைட்டி வச்சிருக்கோம். எப்படி நிறைய ஃபுல்லாவே வந்து லேடிஸ்க்கான ஒரு பொட்டிக் அப்படின்னே வந்து சொல்லலாம். எது வந்து உங்கள்ட்ட அதிகமா மூவ் ஆகுறது என்ன ஐட்டம்ஸ்லாம்? ஃபர்தா, ஷால், நைட்டி அதிகமா. சுடிதார்ஸ் போகுது. பர்ச்சேஸ் எல்லாம் எப்படி பாத்துக்கிறீங்க? அதுக்கும் நீங்களே தான் போறீங்களா? அளவுக்கு பின்னால நான் ஹஸ்பண்ட், வாப்பா இவங்க எல்லாம் மாறி மாறி போவோம். நான் போகும்போது அவங்க கூட எல்லாம் போவேன். நானும் மெயினா போறேன் பர்ச்சேஸ்க்கு. நேர்ல பார்த்து எடுத்தாதான் அது கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து அவங்க கூட சேர்ந்துதான் போவோம். இப்ப நேர்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாதான் கொஞ்சம் தரமாவும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம போன்ல பார்த்தா அது சரியாகாது. நாங்க வந்து போன்ல அனுப்பதான் செய்யறோம். ஆனா எங்கள்கிட்ட வந்து நேர்ல பார்த்துதான் வாங்குறாங்க. இப்ப துணியோட இதை பத்தி நாங்க சொல்றோம். இப்ப நல்ல குவாலிட்டியாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்மள்ட்ட விலையோ குறைவு, தரமோ நிறைவு அப்படிங்கறதுக்கு ஏத்தபடி நாங்க அத நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, அதனால நீங்க தான் பர்ச்சேஸ் வந்து நீங்க தான் போறீங்க. ஏன்னா இப்ப நம்ம லேடிஸ் ஐட்டமா வச்சிருக்கிறதுனால லேடிஸ் போனாதான் கொஞ்சம் நல்லா பார்த்து கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால. சரி சரி. காலையில எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்றீங்க? எத்தனை மணிக்கு மூடுறீங்க?
10 மணிக்கு ஓபன் பண்றோம். நான் 9:15க்கு அடைப்போம். நைட் 9 ஆமா, நைட் 9:15க்கு அடைப்போம். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய ரோல் மாடல் யாரு? என்னுடைய ரோல் மாடல் வந்து அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம். இந்த பெண் வியாபாரத்துக்கு பிசினஸ் பண்றதுல வந்து அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் நம்மளுக்கு ஒரு முன் மாதிரி. அவங்கதான் உங்களுடைய ரோல் மாடல். என்னுடைய ரோல் மாடல் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகே, மாஷா அல்லாஹ். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவு என்ன? இன்ஷா அல்லாஹ் இந்த கடை, இந்த டெக்ஸ்டைல் பிசினஸே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட லட்சியம். ஆன்லைன் பர்ச்சேஸ் உண்டா உங்க கடையில? வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். அது மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அல்லாஹ் கிருபையினால நிறைய பேருக்கு கொரியர் மூலமா அனுப்புறோம். சரி சரி. வாட்ஸ்அப்ல பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொரியர் மூலமா அனுப்புறோம். சரி. இன்னும் நீங்க அடுத்தால ஃபியூச்சர்ல வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது வைக்கணும் புதுசா அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் எதுவும் இருக்கா? எனக்கு அல்லாஹ் கிருபையினால இந்த டெக்ஸ்டைல்லே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும். அதுதான் வந்து எண்ணம். இந்த துணி பிசினஸ்ல வந்து எனக்கு இதுலயே வேற ஏதாச்சும் அப்படி கொண்டு வரணும். அப்படிதான் எண்ணம் இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி, உங்களை மாதிரி பிசினஸோ அல்லது தொழிலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு உங்களுடைய அட்வைஸ், உங்களுடைய யோசனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இறைவனோட உதவியோட கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை இதெல்லாம் அதிகமா கொடுக்கணும். நேர்ல போய் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமா, அப்படி நேர்ல போய் யாருனாலும் வியாபாரம் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் இருக்கணும். அப்போ நேர்ல போய் அவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி விற்கும் போது நம்மளும் தரமா கொடுக்க முடியும். இன்னொன்னு வியாபாரத்திலே நிறைய இது இருக்கு. அதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அதுல லாப நஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்களும் அதுல நிறைய இது கடந்துதான் வந்திருக்கோம். அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரியே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா யாருக்குமே வந்து சரியான இது இருக்காது. அப்போ எல்லாருமே வித்தியாசமா வியாபாரத்துல கொண்டு வரணும். ஏதாச்சும் டிஃப்ரெண்டா அதுல அவங்க கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். இப்போ வந்து சும்மா ஒருத்தவங்க ஒரு பர்ஸ் பேக் விக்கிறாங்க கூட அதுலயே கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் விக்கிறாங்க, அதுல அவங்க கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும். எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இல்லாம வித்தியாசமா கொடுக்கும் போது எல்லாருக்குமே வியாபாரம் நடக்கும். இப்ப நம்ம இந்த உள்ளூர்ல இப்ப இவங்கள்ட்ட போனா இது கிடைக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இவங்கள்ட்ட போனா இது கிடைக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர். அப்போ அவங்க வந்து வெளியில போக வேண்டிய இது வராது. இப்போ உள்ளூர்ல வியாபாரம் நல்லா நடக்கும். உங்களுடனான இந்த இன்டர்வியூ மூலமா கடினமான உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இந்த மூன்றும் இருந்தால் போதும் பெண்கள் வந்து சமைக்க மட்டும் இல்ல சம்பாதிக்கவும் முடியும் அப்படிங்கறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய இந்த நிறுவனம் இன்னும் பல கிளைகளை நிறுவ வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க பேட்டி தந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இது டாப். இது ஆமா, இது டாப். இது என்ன மெட்டீரியல்? இது சாட்டின் ஃபேப்ரிக். இது என்ன சைஸ்ல வச்சிருக்கீங்க? இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி இருக்கு. மெட்டீரியல் நல்லா இருக்கும், பிராண்டட் தான். கலர்ஸ் இதுல நிறைய கலர். இதுலயும் சைஸஸ் எல்லா சைஸஸுமே இருக்கு. சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு. கலர்ஸும் நிறைய இருக்கு. இது அம்பர்லா இல்லையா? இது 645 ரூபாய் ரேட். இதுலயும் கலர்ஸ். இதுல என்ன கலர்லாம் இருக்கு? பிங்க், நேவி ப்ளூ, மெரூன், 3 கலர் இருக்கா? இது என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த டாப்ஸ்லாம் இது வந்து 590 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட கம்மி ரேஞ்சில வச்சிருக்கோம். இருக்கு 180 ரூபாய். 180 ரூபாய் தான். இதுல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. இது என்ன ஃபேப்ரிக்? அப்போ இது ரயான் கிளாத். ரயான் கிளாத். இந்த புர்கா ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன ரேட்? இது வந்து 250 ரூபாயில இருந்து வருது. 250 ரூபாயா? வெறும் 250 ரூபாயா? இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இது இதுல நிறைய போயிட்டு இருக்கு. இது என்ன ஃபேப்ரிக்? இது பெனியன் கலந்து தான் வருது. ஆனா வந்து ரொம்ப ஒற்ற மாதிரி இருக்காது. பெனியன் ரஃப் யூஸ்க்கு நல்லா போடலாம். நல்ல இது மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல வேற என்ன கலர்ஸ் இருக்கு? அப்போ உங்ககிட்ட புர்கா வந்து 250ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு.
சைஸஸ் என்ன சைஸ்? 50 ல இருந்து 60 வரைக்கும் பெரியவங்களுக்கு இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு 28 ல இருந்து 48 வரைக்கும். 60 வரைக்கும் இருக்கு. ஆமா 60 வரைக்கும் இருக்கு. 60 ல வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. அல்ஹம்துலில்லா. இது பிராண்டட் தான். ஃபிர்தௌஸ் கிளாத் வரும். இது 875 ரூபாய் வரும். துணி குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த பிராண்டட்ல நாங்க வாங்குறது வந்து எத்தனை வருஷம்னாலும் அந்த துணி குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுலயே வந்து ஸ்கார்ஃப்லாம் வச்சிருக்கோம். சின்ன பிள்ளைங்க ஸ்கார்ஃப் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து வாங்குற மாதிரி இருக்கு. இது என்ன ஃபேப்ரிக்? இது வந்து ஜூம் ஃபேப்ரிக் 980 ரூபாய் வரும். செல்ஃப் பிரிண்ட். இதுலயும் கலர்ஸ் இருக்கு நிறைய. Black, blue. இதுல நிறைய கலர்ஸ் இருந்தது. இது நிறைய போயிடுச்சு, சேல்ஸ் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லா. இது என்னது கிரஷா? இது வந்து சீ கிரஷ். இது என்ன மெட்டீரியல் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இது நல்ல உழைப்பு இருக்கு. இது என்ன ரேட்ல இருந்து? இது வந்து 1200 ரூபாய். 1200. இதுல கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? இதுலயே கலர்ஸ். இது கோட் மாடலா? இது இருக்கு. இது சிஃபான் மெட்டீரியலா? இது ஜார்ஜெட் சிஃபான். ஜார்ஜெட். இது என்ன ரேட்? இது 1400 ரூபாய். இது அல்ஹம்துலில்லா. இது நல்லா இருக்கு. இந்த ஃப்ளீட் வச்சு இந்த மாடல் 28 ல இருந்து 3 வயசு பிள்ளைங்கள்ல இருந்து இருக்கு. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இது? இது ஃபிர்தௌஸ் கிளாத். இது சின்ன பிள்ளைங்களுக்கு gift கொடுக்குற Dress எல்லாம் இருக்கு. 1.5 வயசு வரைக்கும் இருக்கு. பேபி Dresses. பான் பேபி Dress. இது காமியா? இதெல்லாம் என்ன ரேட்? 360. நல்லா இருக்கு. ரேட் அழகா இருக்கு. இது எல்லாமே 1 இயர்ஸ்க்குள்ள போடுற மாதிரி. ஃபேன்சி ஐட்டம் நிறைய வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் பர்தாக்கு ஷால் கொடுக்குற பின் மாதிரி ஹிஜாப் பின். அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வச்சிருக்கீங்க? இது வந்து கம்மியான பிரைஸ்ல இருந்தே இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்? இது அது 45 ரூபாய் வரும். இப்ப இதெல்லாம் வந்து இந்த அட்டை இதெல்லாம் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். இந்த அட்டையோட 10 ரூபாய் வரும். அப்படியா? இதெல்லாம் 10 ரூபாய் வரும். இந்த கலர் இதுமே 10 ரூபாய் தானா? 10 ரூபாய். ஒரு அட்டையோட 10 ரூபாய். இது வந்து 20 ரூபாய் வரும். இதுல இருந்து ஸ்டார்டிங். இதெல்லாம் இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசு 20 ரூபாய். இது எல்லாமே 10 ரூபாய். 10 ரூபாய். இதெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் கேட்ட மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரூச்சஸ். இது வந்து 95 ரூபாய். இதை விட கம்மியான ரேஞ்சிலே இருக்கு. 25 ரூபாய், 30 ரூபாய். 25 ரூபாய் ஐட்டம் பாக்கும். இது எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு. பிராண்டட். ரெட் நல்லா அட்ராக்ஷன். இதெல்லாம் கம்மியான ரேஞ்சஸ். இதெல்லாம் என்ன விலை? நீங்க பாக்குறது 45 ரூபாய் வரும். இதெல்லாமே 45 ரூபாயா? 45 ரூபாய். இதுலயே வந்து 25 ரூபாய், 30 ரூபாய் அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல பிளேஸ்மென்ட்ஸ் வச்சிருக்கோம். இது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சில வச்சிருக்கீங்க? இதுவும் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 5 ரூபாயில இருந்தே வச்சிருக்கோம். 5 ரூபாயில இருந்து இருக்கா? போயிடுச்சு. அப்படியே. இது என்ன விலை? இது 10 ரூபாய். 10 ரூபாய். இது என்ன விலை? இது 10 ரூபாய். 10 ரூபாய். இது 15 ரூபாய். இது 10 ரூபாய். இது அல்ஹம்துலில்லாஹ் இது நல்லா போயிட்டு இருக்கு. இது 15 ரூபாய். இந்த பின்னலும் இது 20 ரூபாய். இது 30 ரூபாய். இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் வந்து நாங்க 5 ரூபாயில இருந்து வச்சிருக்கோம். 5 ரூபாயில இருந்து வச்சிருக்கோம். இது எல்லாமே சால்ஸ். இதெல்லாம் என்ன ரேட்? இது வந்து 180 ரூபாய் வரும். 180. ஷால் வந்து 80 ரூபாயில இருந்து வச்சிருக்கோம். 80 ரூபாயில இருந்து இருக்கா? 80 ரூபாயில இருந்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து 80 ரூபாய். இது 80 ரூபாய். இது வந்து 100 ரூபாய். 100 ரூபாயா? இது 100 ரூபாய். சரியா?
இதெல்லாம் என்ன மெட்டீரியல் என்னது? இது வந்து சிஃபான் இருக்கு, பூனம் இருக்கு, ஜார்ஜெட் இருக்கு. இதெல்லாம் 80 ரூபாய் 100 ரூபாய் இது ஸ்டார்டிங் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் இது 190 ரூபாய், 180. இது வந்து 100 ரூபாய் வரும், 180. இது இந்த கோல்டன் கலர் வந்து 100 ரூபாய். 100 ரூபாய். அது ஆமா 100 ரூபாய். இந்த சாட்டின் 100 ரூபாய். இந்த மாதிரி ஷால் 100 ரூபாய்க்கும் இருக்கு, ஃபேன்சி ஷால் 100 ரூபாய்க்கும் இருக்கு. இதுலயே அல்ஹம்துலில்லாஹ் நிறைய போயிட்டு இருக்கு. சிஃபான் ஷால் நிறைய போயிட்டு இருக்கு. சிஃபான் ஷால் வந்து 100 ரூபாய், 120 ரூபாய். ஜார்ஜெட் வச்சிருக்கோம். இது பூனம் இது மெட்டீரியல் இருக்கு. சிஃபான் இது சிஃபானா இது? ஆமா. இதெல்லாமே வந்து 100 ரூபாயில இருந்து. சைஸ்லாம் நல்லா 100 ரூபாய் 120 ரூபாய். சைஸ் பொறுத்து மாறும். சைஸ்லாம் நல்லா 2 மீட்டர். சரி 2 மீட்டரா? இதுல நிறைய இதெல்லாம் 100 ரூபாய் ஷால் தான். இதெல்லாம் இதெல்லாம் நல்லா போகுது. இதெல்லாம் என்ன ரேட்? இதெல்லாம் இது 150. இது 150. 150. பெரிய காட்டன் ஷால்ஸ் நிறைய இருக்கு. காட்டன் ஷால்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சுடிதார்ஸ் வச்சிருக்கோம், நைட்டி வச்சிருக்கோம். நைட்டில நிறைய மாடல் இருக்கு. ஷால் வச்ச நைட்டி இருக்கு. இது ஃப்ராக் மாடலா? இது ஃப்ராக் மாடல் நைட்டி. இது என்ன? பிராண்டட் தான். இது என்ன ஃபேப்ரிக் என்னது? இது காட்டன், பியூர் காட்டன். பியூர் காட்டன். இது பியூர் காட்டன் தான். இது எல்லாமே பிராண்டட். இது வந்து ஷாலோட வந்து கம்பெனில வருது. ஷாலோட மேட்சாவே வந்துரும். நிறைய மாடல்ஸ் நைட்டி வச்சிருக்கோம். இது ஒரு கோட் மாடல். டாப் வந்து கம்மியான ரேட்லயே வச்சிருக்கோம். பிராண்டடும் வச்சிருக்கோம். இந்த பிராண்டட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து துணி மெட்டீரியலும் நல்லா இருக்கும். இது வந்து நிறைய வருஷம் போட்டா, ஒரு 4-5 வருஷம் பிள்ளைங்க போட்டா கூட பேடே ஆகல. சைஸ் தான் சின்னதாயிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கு. அடுத்தவங்க துணியும் வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி பெரிய ஆளுக்கு போடுற ஸ்கார்ப் பெரிய சைஸ் இருக்கு. இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்கார்ப்ல. Black கலர் ஸ்கார்ப் வச்சிருக்கோம். Black கலர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல போயிட்டு இருக்கு. பெரிய சைஸ் நிறைய டிஃபரண்ட் மாடல்ஸ் நிறைய வச்சிருக்கோம். பேக் சைடும் டிசைன் போட்ட மாதிரி. இது எல்லாமே காட்டன், பியூர் காட்டன். இதெல்லாம் என்ன ரேட்? இது இது வந்து 590 ரூபாய் வரும். இது குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். இது அம்பர்லா சுடிதார். இது வந்து அம்பர்லா சுடிதார் 980 ரூபாய் ஒரு செட்டோட. 3 பீஸ் செட். 3 பீஸ் செட். ஆமா 3 பீஸ் செட் அம்பர்லா. இது வந்து பியூர் காட்டன். இது பேண்ட் வந்து பட்டியாலா வரும். இது 3 பீஸ் செட். இது 690 ரூபாய் வரும். 690 ரூபாய். இது ரெகுலரா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நோ ஸ்பேஸ் வச்சிருக்கோம், கேப் வச்சிருக்கோம், செலக்டி வச்சிருக்கோம், பெரிய ஸ்கார்ப் வச்சிருக்கோம், குடும்ப மக்கள் இதெல்லாம் எல்லாம் நல்லா போவாங்க. ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு இந்த கடையில. நஃபா ஷோரூம்ஸோட கலெக்ஷன்ஸையும் நஃபா சைதலி அவங்களுடைய பேட்டியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருந்திருக்கும். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் எங்கள் ஊரில் நிறைய பெண்கள் சமைக்க மட்டும் இல்லை, எங்களுக்கு சம்பாதிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏர்வாடி பெண்கள் வேறு என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, வேறு என்னென்ன தொழிலெலாம் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு நேர்காணலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.